இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்னும் வசனத்தின்படி பாலகராய் இந்த உலகத்தில் பாவிகளை மீட்கும்படியாக பிறந்த நம் இரட்சகர் பாவியான எல்லாராலும் ஏளனப்படுத்தப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட சமாரியா நாட்டாளாகிய ஸ்திரீயை கண்டு அவளை புறம்பே தள்ளாமல் அவளை அன்போடு அணைத்து அவள் பாவங்களை மன்னித்து அவளை ரட்சித்தார் என்று இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. இதை மையமாக கொண்டு தேவநாம மகிமைக்காக இதோ பெண்கள் சங்கம் சார்பாக ஒரு குறுநாடகம். அந்த நாட்கள் வரப்போகுது. தாவீது வம்சத்திலிருந்து நீதி உள்ள ஒரு ராஜா வரப்போறாரு. யூதா ரட்சிக்கப்பட்டு இஸ்ரவேல் சந்தோஷமா இருக்க போற அந்த ஒரு நாள் வந்துருச்சு. சீயோன் குமாரத்தியே, நீ சந்தோஷமா இரு. எருசலேமே, நீ சத்தமா கத்தி பாடு. ராஜா உன்கிட்ட வராரு. அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். அவர் உன்கிட்ட வராரு. பெத்லெஹேம் யூதேயால இருக்கிற ஆயிரங்களை விட சின்னது. ஆனா உலகத்தை ஆள போற ராஜா உன்கிட்ட இருந்து தான் வரப்போற. இப்போ மேசியா வந்தா யாருக்கான ஆசீர்வாதம்? நீ வெறும் 7 வருஷம் தான் நான் சந்தோஷமா இருந்தேன். மிச்சம் இருந்த அந்த 84 வயசு வரைக்கும் தனியா வாழ்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிச்சு கத்தரை தேடி இங்க என்ன ஆனா மாறுச்சு? ஒருவேளை மேசியா கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நீ வாழ்ந்திருக்கலாம். உன் வாழ்க்கையே மாறி இருக்குமே. ஆனா நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை. மீட்கப்பட வேண்டிய இஸ்ரவேலுக்கு, இருள்ல இருக்க இந்த சந்ததிக்கு, வேதனை சகிக்கிற நீதிமானுக்கு, ரட்சிப்புக்காகவும் மீட்புக்காகவும் காத்துட்டு இருக்க இத்தனை லட்சம் கோடி பேருக்கு கர்த்தர் ஏன் அப்ப வரலன்ற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆனா கர்த்தர் சரியான நேரத்துல வருவார். என் கண்கள் அதை பார்க்கும். தெரியுமா, அவ கூட இப்ப வாழ்றது அவ புருஷனே கிடையாது. இத்தனை பேரோட வாழ்ந்துட்டு எப்படிதான் வெளியே தலை காட்டுறாலோ. யாக்கோபு நமக்கு கொடுத்த சொத்து. இவ அதுல தண்ணி எடுத்து அதை தாக்குறா.
நேசக்கரங்கள் என்னை அணைக்க பாசம் வேண்டும்